இது உங்கள் புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் எழுதிய குடும்ப விளக்கின் பகுதி 8. சென்ற பகுதியில் தலைவியானவள் தன் குழந்தைகளுக்கு சேவகம் செய்வதை பற்றிய ஒரு கவிதையை பார்த்திருந்தோம். இந்த பகுதியில் அடுத்த கவிதையை பார்க்கலாம் பாருங்கள். குடும்ப தலைவியானவள் அன்றைய தன் குடும்பத்திற்காக காலை உணவை தயார் செய்து கொண்டிருக்கிறாளாம். அதனை காலை உணவு என்று தலைப்பிட்டிருக்கிறார் கவிஞர். வாருங்கள் காணலாம் கவிதையை. அடுக்களை தந்து எழுப்பினாள் மங்கை. குடும்ப தலைவி அடுப்பங்கரையில் இருந்து தான் சமைத்த உணவை அனைவரும் சாப்பிட வருமாறு குறிப்பிடுகிறாள். குழந்தைகளையும் கணவனையும் சீக்கிரம் வருமாறு குறிப்பிடுகிறார் என்பதை தந்தி என்னும் வார்த்தையால் சொல்லி இருக்கிறார் கவிஞர். வந்தேன் என்று மணாளன் வந்தான், வந்தோம் என்று வந்தனர் பிள்ளைகள். இதோ வந்துவிட்டேன் என்று அவள் கணவன் வருகிறான், வந்தோம் அம்மா என்று அவள் பிள்ளைகளும் வந்துவிட்டனர். பந்தியில் அனைவரும் குந்தினர் வரிசையாய். அவள் விரித்த பாய்பந்தியில் அனைவரும் வரிசையாய் அமர்ந்தனர். தழைத்த வாழை தளிரிலை தண்டில் பழத்தோடு படைத்த பண்டம் உண்டனர். நன்கு வளர்த்த செழுமையான வாழை மரம் கொடுத்த தளிரிலைகளை வரிசையாக போட்டு அவள் சமைத்த உணவோடு பழங்களையும் வைத்து பரிமாறுகிறாள் தலைவி. அதனை நன்கு ருசித்து அவள் குடும்பத்தார் உணவருந்துகின்றனர் என்பதை இதில் குறிப்பிடுகிறார். காய்ச்சிய நறுநீர் கனிவாய் பருகினர். அவள் காய்ச்சிய குடிநீரை மெதுவாக பருகினர் அனைவரும். அடுக்களை தந்தி அனுப்பினாள் மங்கை. வந்தேன் என்று மணாளன் வந்தான், வந்தோம் என்று வந்தனர் பிள்ளைகள். பந்தியில் அனைவரும் குந்தினர் வரிசையாய். தழைத்த வாழை தளிரிரை தன்னில் பழத்தோடு படைத்த பண்டம் உண்டனர். காய்ச்சிய நறுநீர் கனிவாய் பருகினர். மீண்டும் உங்களை அடுத்த கவிதை விளக்கத்தில் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போதான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.